வணக்கம் நண்பர்களே. இப்போ கோல்டு ப்ரைஸ் டெய்லியாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் கோல்டு வாங்கினா ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் ஆகுமா? 2026க்கு கோல்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஸ்கீம்ஸு, ரியல் அப்டேட்ஸு, எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கோல்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். டாபிக் நம்பர் 1, கோல்டு ப்ரைஸ் ஏன் சேஞ்ச் ஆகுது? அதற்கான விடை நம்ம எல்லாருமே தினமும் கேட்குற ஒரே கேள்வி தான். கோல்டு ப்ரைஸ் ஏன் தினம் சேஞ்ச் ஆகுது? இன்றைக்கி ஏறுது, நாளைக்கு இறங்குது, அப்புறம் திடீர்னு ஜம்ப் ஆகுது. இது நம்ம ஊரில் மட்டும் டிசைட் ஆகிற விஷயம் இல்லைங்க. கோல்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட். கோல்டு ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறது 4 மெயின் காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. உலகத்தில் எங்கேயாவது வாரு, ரிசர்ஷன், பேங்கிங் கிரைசிஸ் மாதிரி பிரச்சனை வந்தால் மக்கள் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டுக்கு கொண்டு வருவாங்க. டிமாண்ட் அதிகரிக்கும், ப்ரைஸ் ஏறும். செகண்டு, டாலர் வேல்யூ. கோல்டு ட்ரேட் ஆகிறது யூஎஸ் டாலரில் தான். டாலர் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகும், டாலர் வீக் ஆனால் கோல்டு ப்ரைஸ் அப் ஆகும். அதனால் யூஎஸ்டி மூமெண்ட் கோல்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணினா பேங்க் எஃப்டி, பாண்ட்ஸ் அட்ராக்டிவ் ஆகும். மக்கள் கோல்டிலிருந்து வெளியே வருவாங்க, கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சா கோல்டு ப்ரைஸ் அப் ஆகும். ஃபியர் ஃபேக்டர். வார் ஃபியர், இன்ஃப்ளேஷன் ஃபியர், எக்கனாமி ஃபியர். இந்த ஃபியர் வந்தாலே மக்கள் சொல்லுவாங்க கோல்டு சேஃப்டான்னு. அப்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். உலகத்தில் பயம் அதிகமானால் கோல்டு ப்ரைஸ் ஏறும், நம்பிக்கை அதிகமானால் கோல்டு ப்ரைஸ் குறையும். கோல்டு ஒரு மெட்டல் இல்லை, அது ஒரு உலக எக்கனாமியோட ஃபியர் மீட்டர். பயம்தான் கோல்டு அப்பு, நம்பிக்கை தான் கோல்டு டவுனு. இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி பேசலாம். டாபிக் நம்பர் 2, இப்போ வாங்கலாமா? இதற்கான பதில், இப்போ தங்கம் வாங்கலாமான்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடையாது. ஏன்னா தங்கம் வாங்குறவங்க எல்லாரும் ஒரே நோக்கத்தில் வாங்குறது கிடையாது. முக்கியமாக 3 டைம் பீப்புள் இருக்காங்க. முதலாவது பீப்புள் மேரேஜ் பர்பஸ்க்காக, திருமணத்துக்காக தங்கம் வாங்குறவங்க. இவங்களுக்கு ப்ரைஸ் குறையுமா கூடுமா அப்படிங்கிறது செகண்ட் ப்ரியாரிட்டி. மெயின் ப்ரியாரிட்டி என்னென்னா தேவையான குவான்டிட்டி டைமுக்கு ரெடியாக இருக்கணும். இங்கே ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். ஒரே நாளில் மொத்தமாக வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாகர்டாக வாங்கினா ரிஸ்க்கு குறையும். ஆவரேஜ் ப்ரைஸ் சேஃபாக செட் ஆகும். அதனால் மேரேஜ் பர்பஸ்க்கு இருக்கிறவங்க வெயிட்டிங் கேம் ஆட தேவையில்லை, பிளானிங்காக வாங்க ஆரம்பிக்கலாம். இரண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இது லாங் டைம் திங்கர்ஸு. 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் நினச்சி வாங்குறவங்க. இவங்களுக்கு கோல்டு ஒரு பாதுகாப்பான அசெட். ஷார்ட் டைம் ஃப்ளக்சுவேஷன் மேட்டர் இல்லை. ப்ரைஸ் டவுன் வந்தால் அது ஆப்பர்ச்சுனிட்டி, அப்பு போனால் வேல்யூ க்ரோ. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இருக்கிறவங்க சிப் மாதிரி பீரியாடிக் பையிங், டிப்ஸில் ஆட் பண்ணுவது, லாங் டைம் ஹோல்டிங், இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. மூன்றாவதாக ஷார்ட் டைம் ப்ராஃபிட். இவங்க தான் இப்போ வாங்கி நாளைக்கு விற்கலாம்னு யோசிக்கிறவங்க. இது ரிஸ்கி ஜோன். கோல்டு மார்க்கெட்டு ஸ்லோ மூவரு. சடனாக ஜம்ப் ஆகும், சடனாக ஃபால் ஆகும். நியூஸு, டாலர் இண்டெக்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜியோ பொலிட்டிக்ஸ் எல்லாம் இம்பேக்ட் பண்ணும். அதனால் ஷார்ட் டைம் பர்ஃபெக்ட் மைண்ட் செட்டில் வாங்குறவங்களுக்கு டைம் மிஸ்டேக் ஆனால் லாஸ் ப்ராபபிலிட்டி அதிகம். பேட்டர்ன்ஸ் இல்லைன்னா கோல்டு மார்க்கெட்டு சரியான பிளேஸ் கிடையாது. ஸோ இப்போ வாங்கலாம்னு கேட்டால் ஆன்சர் ப்ரைஸில் இல்லை, உங்கள் பர்பஸில் தான் ஆன்சர் இருக்குது. மேரேஜுக்கா பிளானிங்காக வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்க்கா லாங் டைம் ஸ்ட்ராட்டஜிலாம் வாங்கலாம், ஷார்ட் டைம் ப்ராஃபிட்டுக்கா கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி தான் என்ட்ரி ஆகணும். யாருக்கு வாங்கலாம், யாருக்கு வெயிட் பண்ணலாம், அது கோல்டு ப்ரைஸ் டிசைட் பண்ணாது, உங்கள் பர்பஸ் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 3, கோல்டு விஸ் எஃப்டி விஸ் மியூச்சுவல் ஃபண்டு. ஒரு மிடில் கிளாஸ் வியூவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தை பாதுகாப்பாக வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். முதல்ல கோல்டு பற்றி பார்க்கலாம். நம்ம கலாச்சாரத்திலேயே தங்கம் பாதுகாப்பு சிம்பிள். கஷ்ட நேரத்தில் உடனே விற்கலாம், லோன் எடுக்கலாம். இன்ஃப்ளேஷன் வந்தாலும் தங்கத்தின் வேல்யூ ஜென்ரலி குறையாது. ஆனால் ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, ப்ரைஸு ஏறி இறங்கும். அடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட். இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப சேஃப் ஆப்ஷன்.
ரிஸ்க் இல்லை, மாதந்தோறும் இன்ட்ரெஸ்ட் வரும், எவ்வளோ பணம் வரும்னு முன்னாடியே தெரியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் ரியல் growth கம்மியாக இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இதில் ரிஸ்க் இருக்குது, அதே டைம் ரிவார்டும் இருக்குது. மார்க்கெட் நல்லா போனால் லாங் டைமில் எஃப்டியையும் கோல்டையும் விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் பேட்டர்ன்ஸ் வேணும். ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணினா டென்ஷன் தான். எஸ்ஐபி மாதிரி டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணினா தான் பெனிஃபிட். மிடில் கிளாஸ் வியூவில் பெஸ்ட் அப்ரோச் என்னென்னா எல்லா மணியையும் ஒரே இடத்துல போடக்கூடாது. கோல்டு சேஃப்டி, எஃப்டி ஸ்டெபிலிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் growth மூன்றையும் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா தான் லைஃப் செக்யூராகவும் இருக்கும், ஃப்யூச்சர் growthஆகவும் இருக்கும். கோல்டு பாதுகாப்பு தரும், எஃப்டி நிம்மதி தரும், மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணும். மிடில் கிளாஸ் சக்ஸஸ் ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாபிக் நம்பர் 4, கோல்டு எப்படி வாங்கணும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, தங்கம் வாங்கணும்னா ஜுவல்லரி வாங்கலாமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்கலாமான்னு தான். இங்கே ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லணும். ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஜுவல்லரி வாங்கும் போது மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ் சார்ஜு, ஜிஎஸ்டி எல்லாம் சேரும். நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு ஜுவல்லரி வாங்கினா உண்மையிலேயே கோல்டு வேல்யூ மேபி 85,000 to 90,000 தான் இருக்கும். அதாவது வாங்குறனாலே உங்களுக்கு லாஸ் ஆரம்பமாகிவிடும். அதனால தான் சொல்கிறோம், ஜுவல்லரி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் நோ, இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு எஸ். அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு என்னன்னு பார்க்கலாம். முதலாவது டிஜிட்டல் கோல்டு. இப்போது டிஜிட்டல் கோல்டு ரொம்ப ஈஸி, ஆப்ஸ் மூலமாக வாங்கலாம். ஸ்மால் அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். 100, 500, 1000னு கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபிசிக்கல் கோல்டு போல் லாக்கர் ப்ராப்ளம் இல்லை, பியூரிட்டி கேரண்டீடு, எனி டைம் பை எனி டைம் செல். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஆப்ஷன். ஆனால் இங்கே ஒரு அலர்ட், எல்லா ஆப்ஸ்க்கும் சேஃப் கிடையாது. அன்னோன் பிளாட்ஃபார்ம், அதிக ரிட்டர்ன் ப்ராமிஸ் பண்ணுற ஆப்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஸ்கேம் சான்சஸ் ரொம்ப அதிகம். இரண்டாவது கோல்டு ETF. கோல்டு ETFனா ஸ்டாக் மார்க்கெட் வழியாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபிசிக்கல் கோல்டு இல்லை, ஜுவல்லரி இல்லை, பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். இதோட பெனிஃபிட் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், சேஃபு, லாங் டைம் வெல்த் கிரியேஷன், லிக்விடிட்டி ஈஸி, பேங்க் லாகர் ரிஸ்க் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் இருந்தால் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மூன்றாவது எஸ்ஐபின் கோல்டு. இது ரொம்ப பவர்ஃபுல் கான்செப்ட். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மாதிரி மந்த்லி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணம் 10,000க்கு ஒரு மாதம், 2,000 மாதம், 5,000 மாதம். மார்க்கெட் ஹையாக இருந்தாலும் பை ஆகும், மார்க்கெட் லோவாக இருந்தாலும் பை ஆகும். இதனால் ஆவரேஜ் ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகும். லாங் டைமில் நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மாடல். முக்கியமான ஸ்கேம் அலர்ட். இங்கே ஒரு முக்கிய விஷயம் சொல்லணும். இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுங்கள், 6 மாதத்தில் டபுள் மணி. கோல்டு மைனிங் கம்பெனி, ஃபாரின் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ரைவேட் கோல்டு பாண்ட், ஹை ரிட்டர்ன் கோல்டு ஸ்கீம் இவையெல்லாம் வந்தால் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுங்க. ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுற ஸ்கேம்ஸ் தான் அதிகம் டேஞ்சரஸ். லோகோ, வெப்சைட்டு, ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குன்னு நம்பிடாதீங்க. ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோவாக க்ரோ ஆகும், ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும்னு ஆசை காட்டும். நம்ம கோல்டு ஜுவல்லரி கலெக்ட் பண்ணுறது இல்லை, வெல்த் பில்ட் பண்ணுறது தான். அதனால் ஜுவல்லரியை எமோஷனுக்கு விடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டை ஃபியூச்சர் செக்யூரிட்டிக்கு வைங்க. டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF, எஸ்ஐபி கோல்டின் இந்த 3 தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டோட வெப்பன்ஸ். ஸ்கேமில் சிக்காமல் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணினா தங்கம் கண்டிப்பாக நமக்கு வெல்த் கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் நம்பர் ப்ரிடிக்ஷன். 2026 ப்ரிடிக்ஷன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லணும். இது கேரண்டி இல்லை, இது 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த பாகத்துக்கு நாம் கேர்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு ப்ரைஸ், எக்கனாமி ப்ரிடிக்ஷன் இதெல்லாம் ஃப்யூச்சர் பேஸ்டு விஷயம், யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நாம் எப்படி பேசணும் என்றால், கண்டிப்பாக கோல்டு ஹை ஆகும், இதில் இன்வெஸ்ட் பண்ணினா ப்ராஃபிட் கேரண்டி, இப்படி பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக எக்ஸ்பர்ட் சொல்கிறதபடி மார்க்கெட் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் விஷன் பார்த்தா அப்படின்னு கேர்ஃபுல்லாக பேசணும். இப்போது 2026 பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், எக்கனாமிஸ்ட், மார்க்கெட் அனாலிசிஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும், குளோபல் எக்கனாமி அன்ஸ்டேபிளாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இருக்க சான்ஸ் இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தொடர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஹிஸ்டரிக்கலி பார்த்தா மக்கள் எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு தான் போவாங்க. அது என்னென்னா சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அதில் முக்கியமாக வர்றது தான் கோல்டு. அதனால் எக்ஸ்பர்ட் சொல்கிற ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, 2026க்கு கோல்டு ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே கவனிங்க, நான் சொல்லலை கோல்டு தான் பெஸ்ட்டு, கோல்டு தான் கேரண்டி ப்ராஃபிட் அப்படின்னு. எக்ஸ்பர்ட் சொல்கிறதபடி அன்சைட்டன் எக்கனாமி நேரத்தில் கோல்டு மாதிரி அசட்ஸ் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுற வாய்ப்பு அதிகம். ஏன்னா கோல்டுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரஸ்ட் இருக்குது. பல வருடங்களாக கிறிசிஸ் டைமில்
ரிசெஷன் டைமில், இன்ஃப்ளேஷன் டைமில் கோல்டுக்கு டிமாண்ட் அதிகரிச்சுக்கு. அதனால தான் 2026க்கும் கோல்டு சேஃப் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனாலிசிஸ் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ரியாலிட்டி செக் பண்ணணும். மார்க்கெட் அனாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகும், டாலர் வேல்யூ சேஞ்ச் ஆகும், குளோபல் ஈவெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் எதுவுமே கேரண்டி இல்லை, எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரிடிக்ஷனும் இல்லை. இதுதான் ரியாலிட்டி. அதனால் இந்த வீடியோலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னென்னா, பிளைண்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரே சோர்ஸை பேச்சை கேட்டு நம்பாதீங்க. இவன் சொன்னான்னு போட்டு மணியை போடாதீங்க. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தகவலை கலெக்ட் பண்ணுங்கள், பல எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனை பாருங்கள், ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோங்க, லாங் டைம் திங்கிங் வைங்க. 2026க்கு கோல்டு சேஃப் ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஆனால் இது கேரண்டி இல்லை, மார்க்கெட் அன்பிரிடிக்டபிள். அதனால் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நாலேஜையும் அவேர்னஸையும் அனாலிசிஸ் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் கோல்டு ஏன் சேஞ்ச் ஆகுது, கோல்டு நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை கமெண்ட்டில் போடுங்க. டெய்லி மணி, ஜாப்ஸு, ஸ்கீம் அப்டேட்ஸுக்கு மக்கள் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.